is an awesome principal. Now I request our college principal Dr. H. Abrami to deliver the special address. பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் நிகழ்ந்த நன்னடையோடு நேர்கொண்ட பார்வையோடும் தனித்துவம் தன் முனைப்பு தன் ஆர்வம் அறிவு தேடல் விடாமுயற்சி ஆகிய பண்புகளோடு ஜான்சி காரின் துணியோடு கடிகாரத்திற்கு வேகமாக செயல்படும் எமது கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ் அபிராமி மேம் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். முகமது சதக்கலை அறக்கட்டளையின் தாளர் திரு முகமது யூசுப் சாஹிப் ஐயா அவர்களும் நமது அறக்கட்டளையின் செக்ரட்டரி ஜனாப் ஷர்மிளா அம்மையார் அவர்களையும் நமது கல்லூரியின் இயக்குனர் திரு ஹலீம் ஐயா அவர்களையும் வணங்கி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். முதன்முறையாக நம்ம காலேஜோட ஃபர்ஸ்ட் டே யூஜி ஸ்டூடெண்ட்ஸான ஃபர்ஸ்ட் டே. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து பேரண்ட்ஸும் வந்துருவோம் இல்லைங்களா? ஸோ பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் அம்மாவோட சில பேர் அப்பாவோட பல ஊர்கள்ல இருந்தும் வந்திருக்கும் இல்லைங்களா? ஆனால் எத்தனை தந்தைமார்கள் எங்கிருந்து வந்திருந்தாலும் அத்துணை தந்தைமார்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. என்னன்னு தெரியுமா? எல்லா தந்தைமார்களுக்குமே ஒரு அருமையான ஒற்றுமை உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க, தந்தைமார்கள் தனது மகனையோ அல்லது மகளையோ தோல் மேல தூக்கி வச்சிருப்பாங்க இல்லையா? குழந்தையா இருக்கும்போது உங்களை தோல் மேல தூக்கி வச்சு அப்படியே தெருவில் போய்கிட்டு இருப்பாங்க. இது ஏன் அப்படின்னா எல்லா தந்தைமார்களும் ஒரே உணர்வு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் செய்த வேலையை என் மகன் பார்க்க கூடாது, நான் பட்ட துன்பம் என் மகன் படக்கூடாது. எல்லா தந்தைமார்களும் ஒரே எண்ணம் தான், நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது. அதே மாதிரி தாய்மார்கள் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட அம்மாவை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அம்மானால ரொம்ப ஈஸியா ஏமாத்திடலாம் இல்லையா? ஸோ அம்மாவை கூட்டிட்டு வந்திருப்பீங்க. இந்த அம்மாக்களுக்கு ஒரு ஒற்றுமை உண்டு. என்னன்னு தெரியுமா? இந்த அம்மாக்களுக்கு ஒரு ஒற்றுமை உண்டு. எத்தனை மணிக்கு போய் நீங்க பசிக்குது அப்படின்னு கேட்டாலும் பழசு இருக்கு எடுத்து சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க. பழசு இருக்கு, காலையில வடிச்ச சாப்பாடு இருக்கு, அதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க எத்தனை மணிக்கு போய் பசிக்குதுன்னு கேட்குறீங்களோ அத்தனை மணிக்கு தோசை ஊத்துற மணிக்கு வெயிட் பண்ணுங்க. ஆமாவா? அப்படிப்பட்ட பெற்றோர்கள் தங்களின் குழந்தையின் கல்விக்காக தேர்ந்தெடுத்த கல்லூரி முகமது சதக் கலை அறிவியல் கல்லூரி. மாணவர்களை உங்களிடம் ஒரு சின்ன வேண்டுகோள், உங்கள் பெற்றோர்களுக்கு உங்கள் நன்றியை பலத்த கரகோஷத்துடன் தெரிவிங்கள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்படிப்பட்ட பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகள் எல்லாரையும் கூட்டி வந்திருக்கீங்க. இப்போ காலேஜ் இன்றையிலிருந்து ஸ்டார்ட் ஆக போது காலேஜில் உங்களோட குழந்தைகளை விட்டுட்டு அவ்வளோதான் 3 வருஷம் கழிச்சு பட்டமளிப்பு விழாவின் போது அந்த பட்டம் வாங்குற காட்சியை பார்க்கறதுக்காக தான் நம்ம காலேஜுக்கு வருவோம் அப்படின்னா ப்ளீஸ் அதை மாற்றிக்கோங்க. பெற்றோர்கள் உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்ம காலேஜுக்கு ஒரு ERP இருக்கு சரிங்களா? லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அது பல லட்சம் செலவு செய்து நமது அறக்கட்டளையானது ஒவ்வொரு கல்லூரிக்கும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மொபைல்ல நீங்க ஒரு ஆப்பாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். மாஸ்டர் சாஃப்ட் அப்படின்ற நேம்ல நீங்க வந்து உங்களோட பிளே ஸ்டோருக்கு போனீங்கன்னா மாஸ்டர் சாஃப்ட் அப்படின்ற நேம்ல இந்த ERP நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இருக்கும். நீங்க அப்ளிகேஷன் அப்போ ஒரு நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கான ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க 24 அப்படின்னு ஆரம்பிச்சு பின்னாடி ஒரு BCA அப்படின்றதோட 3 இலக்க எண் இருக்கும். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் நம்பருக்கு ஒரு OTP வரும். இதுதான் உங்களுக்கான லாகின் கிரெடென்ஷியல்ஸ். இதை ஸ்டூடெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. பேரண்ட்ஸ் ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பையன்கிட்டயே சொல்லி லாகின் பண்ணியும் வச்சுக்கோங்க. ஸோ இதில் உங்கள் பிள்ளைகளின் A முதல் Z வரை எல்லாமுமே அதில் இருக்கும். ஸோ இன்னைக்கு அவங்க காலேஜ் போயிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் அட்டன் பண்ணனா, செகண்ட் அவர் அட்டன் பண்ணனா, எக்ஸாம் என்னைக்கு
இருக்கு, இன்னைக்கு என்னென்ன கிளாஸஸ் நடக்குது, அவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் அட்டெண்டன்ஸ், எத்தனை நாளைக்கு அவங்க ஒரு வாரத்தில் காலேஜ் அட்டன் பண்ணியிருக்கான், ஃபீஸ் பெண்டிங் ஏதாவது இருக்கா, சர்க்குலர் ஏதாவது வந்திருக்கா, சனிக்கிழமை காலேஜ் லீவா ஒர்க்கிங்கா. ஸோ இது எல்லாத்தையுமே உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்க பார்க்க முடியும். ஸோ பல லட்சம் செலவு செய்து மாணவர்களின் பாதுகாப்புக்காக இதை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துல உங்க காலேஜோட எஜுகேஷன் உங்க பையன் முடிக்கும் பொழுது அவன் என்னென்ன மார்க் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறதையும் உங்களால் ஈஸியாகவே ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் இங்கே நான் ரொம்பவே சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர்களும் ஸோ எல்லாருமே லீவ் எங்க வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலை செய்கிற இடத்துல தான் வைப்பாங்க இல்லைங்களா. இப்போ காலேஜ் வர முடியாது அப்படின்னா காலேஜ்க்கு லீவ் லெட்டர் சப்மிட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ என்னோட கிளாஸ் ரூமுக்கு லீவ் லெட்டர் சப்மிட் பண்ணுவேன். ஆனால் எனது பேராசிரியர் பெருமக்கள் அனைவரும் வீட்டில் லீவ் லெட்டரை சப்மிட் பண்ணிட்டு எனக்கு வேலை இருக்கு, காலேஜ்ல கண்டினியூஸா ஒர்க் இருக்கு, என்னால 3 மணி நேரம் வீட்டில் குழந்தைகளுக்காக செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற அர்ப்பணிப்போட வேலை செய்யறவங்க அப்கோர்ஸ் அப்படிப்பட்ட பேராசிரியர்களோடு நீங்கள் தொடர்பில் இருங்கள். ஸோ பெற்றோர்கள் நீங்க வந்து விட்டுடும் இதோட என் கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு இருந்தாதீங்க. ஸோ எப்பப்போ உங்களுக்கு ஃப்ரீயான டைம் இருக்கும், மந்த்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் உங்களோட டியூட்டர் வாட்ஸ் சிஸ்டம் இருக்கு. ஸோ உங்களோட குழந்தைக்கு ஒரு டியூட்டர் இருப்பாங்க, அந்த டியூட்டரோட நம்பர் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டியூட்டருக்கு ஃபோன் பண்ணி என் பையன் எது கிளாஸ் வந்தானா, இந்த மாதம் ஒழுங்காக வந்தானா, எத்தனை நாள் வந்திருக்கான், எக்ஸாம்ஸ் ஏதாவது நடந்துச்சா, ஸோ அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுனானா எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான், இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண வேண்டியது நமது கடமை சரிங்களா. ஸோ நீங்கள் எப்போ வந்து டீச்சர்ஸ் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னாலும் 2 o'clock மேலே நீங்கள் தாராளமாக வந்து ஸ்டாஃப் மெம்பர்ஸை மீட் பண்ணலாம், ஹெச்ஓடிஸையும் மீட் பண்ணலாம். ஸோ 2 o'clock மேலே கிளாஸ் ஹவர்ஸ் முடிஞ்சு அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கான டவுட் ஏதாவது இருந்ததுனாலும் இல்லை உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் அவங்ககிட்ட தாராளமாக கேட்டுக்கலாம். ஸோ எங்களோட டைரக்டர் சொன்னார் இல்லைங்களா, ப்ரொஃபஷனல் க்ரூமிங், நம்மளோட ஆடை அலங்காரம். ஸோ எல்லாருக்குமே பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்குது. இது எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே சொல்கிற ஒரு கதை தான், ஜஸ்ட் சீக்கிரம் சொல்லிட்டு முடிச்சுட்டு. ஸோ பிரியாணி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் பிரியாணி சர்வ் பண்ணுவாங்க, அதே மாதிரி ரோட்டு கடையிலுமே பிரியாணி சர்வ் பண்ணுவாங்க. கரெக்டா கரெக்டா ப்ளீஸ் கரெக்டா. ஸோ 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரியாணியோட ரேட் என்னவா இருக்கும், 300 to 500, ஈவன் மோர் தேன் தட், 1000க்கு மேலேயும் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் பிரியாணியோட ரேட் இருக்கும். பட் ரோட்டு கடை பிரியாணியோட ரேட் என்னவா இருக்கும், 100 ரூபாய். ஆஃப் கோர்ஸ் 100 ரூபாய்க்கு மேல இருக்கும். டேஸ்ட் எது நல்லா இருக்கும், ரோட்டு கடை பிரியாணி. டேஸ்ட் எது நல்லா இருக்கும், ரோட்டு கடை பிரியாணி தான் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா. ஆனா டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய இந்த ரோட்டு கடை பிரியாணி 100 ரூபாய் தான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஓரளவுக்கு சுமாரா இருக்கக்கூடிய பிரியாணியோட ரேட் என்ன பாத்தீங்கன்னா 500 ல 1000 வரைக்கும். இதற்காக இந்த வேறுபாடு டேஸ்ட் தான் முக்கியம் இல்லையா. இது நல்லா தானே இருக்கு, the presentation. ஸோ பிரியாணி சர்வ் பண்ணும்போது ஒரு அழகான பவுல் அந்த பிரியாணி வச்சு மேலே ஃப்ரைட் ஆனியன்ஸ் அண்ட் கேஷ்யூஸ் போட்டு மின்ட் லீஃப் வச்சு ஸ்பூன் ஃபோக் வச்சு ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதற்கு தான் அந்த மதிப்பு. ஸோ உங்களிடம் எத்துணை விதமான தனித்தன்மைகளும் தனித்திறமைகளும் இருந்தாலும் உங்களை நீங்கள் எவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்கிறீர்கள். ப்ரொஃபஷனலி க்ரூம்டா தான் இந்த காலேஜுக்கு வரணும் பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த அட்மிஷன் டைம்ல எல்லா பெற்றோர்களும் கேட்ட ஒரே கேள்வி, காலேஜ் என் பையன் படிச்சு முடிச்சோடனே 3 வருஷத்துல வேலை கிடைச்சிடுமா. எல்லாரும் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் அனைத்து பெற்றோர்களும் கேட்ட முதல் கேள்வி, 3 வருஷம் படிச்சு முடிச்ச உடனே என் பையனுக்கு வேலை கிடைச்சிடுமா. கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். அவன் எந்த ப்ரோக்ராம் படிக்கிறான், என்ன கோர்ஸ் படிக்கிறான், இந்த கோர்ஸை முடிச்ச உடனே அவனுக்கு வேலை கிடைக்குமா என்றால் நம்ம காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் சரியா. இந்த பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் செல்ல சார் சொன்ன மாதிரி மிஸ்டர் லோகேஷ் இஸ் கோஆர்டினேட்டிங். அவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல இருந்து ஒரு ரெஸ்யூமே எப்படி பில்ட் பண்ணணும், உங்களை எப்படி இன்டர்வியூ क्वेश्चंस தயார் பண்ணிக்கணும், இன்டர்வியூல ஹெச்ஆர் முன்னாடி எப்படி நீங்க உட்காரணும்,
அப்படிங்கிறது மேட்டர்ஸ். அவன் எக்ஸாம்ல எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது இட் மேட்டர்ஸ். அண்ட் அவனோட கம்யூனிகேட்டர் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த கம்யூனிகேட்டர் ஸ்கில்ஸ் அதுவும் முக்கியம். அதை தாண்டி டெக்னிக்கல் நாலேஜ். சரிங்களா? ஸோ இது எல்லாமே எனக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாணவன் பிளேஸ்மெண்ட்ல மல்டிபிள் ஆஃபர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பையன் வரும்போது கண்டிப்பா அவனுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்கும். இது இல்லாம காலேஜுக்கு லீவ் போட்டுட்டு மார்க்ஸும் எக்ஸாமுக்கும் ஆப்சென்ட் ஆயிட்டு மார்க்ஸும் புவரா வச்சுட்டு பிளேஸ்மெண்ட் அப்படின்னா அது கஷ்டம். ஸோ கடைசியில ஃபைனல் இயர்ல வந்துட்டு அவனுக்கு ஏன் பிளேஸ்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கிறத விட்டுட்டு முதல் வருடத்திலேயே அவனோட வருகை பதிவு என்ன, கரெக்டா காலேஜ் வந்துடுறானா, செமஸ்டர்ல அவனோட மார்க்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே பேரண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இது எங்க சைட்ல இருந்து பேரண்ட்ஸ்க்கான ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சரிங்களா? ஸோ வாய்ப்பளித்த அனைத்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. போக போக எல்லாத்தையும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பயணம் செய்ய போறோம். ஸோ போக போக கல்லூரி விதிமுறை என்ன, கல்லூரி நேரம் என்ன, எக்ஸாம் எப்படி நடக்கும், ஐடி கார்டு எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க, ஸோ எல்லாத்துக்குமே ப்ராப்பரான கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.